கைஸ் யூகேல வெறும் 5 பவுண்டுக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிட முடியுமா, டின்னரை முடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போமா வாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யூகே ஒரு நல்ல கண்ட்ரி தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம இங்கே எவ்வளோதான் சம்பாதிச்சாலுமே அது ஃபுல்லாகவே எக்ஸ்பென்சிவ்லேயே போயிடும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அந்த காசு கையில் நிற்காது. சரி அதை விடுங்க, இப்போ சேலஞ்சை பார்ப்போமா. வெறும் 5 பவுண்டுக்கு நைட்டு டின்னரை முடிக்க முடியுமா முடியாதா வாங்க உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இதையும் சொல்லிடுறேன், வெறும் 5 பவுண்டு அப்படிங்கிறது நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணோம்னா நம்ம ஊர் காசுக்கு அது அதிகம். 5 பவுண்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 500-600 கிட்ட வரும்னு வைங்களேன். ஆனால் இந்த ஊர் காசுக்கு வெறும் 100 ரூபா மாதிரி 100 ரூபாக்குள்ளதான். 5 பவுண்டுக்கு அப்படி என்னதான் வாங்க முடியும், சாப்பிட முடியுமா முடியாது, அதை காட்டுறேன். கைஸ் நான் முன்னாடி வீடியோலாம் போட்டிருப்பேன். மோரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்திருக்கேன். இங்கே வந்து லண்டனில் இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிக்கஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்னே சொல்லலாம். ஓரளவு இங்கேயும் நல்லா இருக்கும், விலையும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ இங்கே ஃபுட் கோர்ட்டு இது மாதிரிலாம் இருக்கும், அதனால தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு நான் உள்ளே போனது இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு தான். உள்ளே போய் பார்த்தேன், அதுவும் ஒரே ஒரு ஷாப்பு தான் அவைலபிளாக இருந்துச்சு, மற்ற எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு. ஆனால் இங்கே நிறைய ஐட்டம் இருந்துச்சு, ஆனால் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஏன்னா எல்லாமே சாலட் ஐட்டம் தான். ஸோ ஒரு ப்ராப்பர் டின்னர் சாப்பிட்ணுன்னா வெறும் இந்த சாலட்டை மட்டும் சாப்பிட்டா சரி வராது இல்லை. ஆனால் இது விலையும் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரின்னு அங்கேருந்து மாதிரி அப்படியே பக்கத்து செக்ஷன் வந்தால் இங்கே நிறையா குக்கர் ஐட்டம் இருந்துச்சு, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ட்விஸ்ட்னா எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸு 6 பவுண்டு 7 பவுண்டுன்னு இருந்துச்சு. ஆனால் நம்ம பட்ஜெட்டு வெறும் 5 பவுண்டு தான், அதனால பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு அங்கிருந்து கிளம்பியாச்சு. இங்க வந்து இன்னொரு ஆப்ஷன், ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. நம்ம வந்து இந்த சாண்ட்விச்சில் மெயினாக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு மெயின் ஃபுட்டு, அதாவது ஸ்நாக்கு ட்ரிங்க்கு. ஸ்நாக்னா ஏதாவது இந்த சிப்ஸு இங்கே இருக்கும், இந்த சிப்ஸு இது மாதிரி எடுத்துக்கிட்டு ட்ரிங்க்கு ஒன்று எடுத்துக்கலாம். 375 தான். அது நம்ம வந்து எடுக்கிற மீலை பொறுத்து இருக்கு. 549 இருக்கு, 375 இருக்கு. இப்போ இது 5 பவுண்டுக்குள்ளேயே முடிஞ்சிடுது. அப்பனா நம்ம 5 பவுண்டுக்குள்ள நைட் டின்னர் முடிக்க முடியும். ஆனா இந்த 5 பவுண்டுக்கு கீழேயும் நம்மளால சாப்பிட முடியுமான்னு காட்டுறேன். அப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம் கைஸ். 5 பவுண்டு சேலஞ்ச் வச்சிருக்க கூடாது, ஜஸ்ட் 2 பவுண்டுக்கு சேலஞ்ச் வச்சிருக்கணும். 2 பவுண்டுங்கிறது இந்த ஒரு காசுக்கு வெறும் 20 ரூபா மாதிரி, 20 ரூபா 30 ரூபா மாதிரி. சரி ஓகே, இப்ப அப்படியே சேலஞ்சை மாத்துறோம். வெறும் 2 பவுண்டுக்கு நம்மளால நைட் டின்னரை முடிக்க முடியுமா இல்லையா அதையும் பார்த்துடுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கணும், அதையும் வாங்கிடுவோம். வாங்கிட்டு அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் சாப்பிட முடியுமா முடியாதாங்க. ஆக்சுவலாக நம்ம ஊர்லாம் என்ன பண்ணுவோம், சாப்பிடணும்னா ஹோட்டலில் தான் தேடுவோம். ஆனால் இங்கெல்லாம் அப்படி தேவையே இல்லை, ஹோட்டலே தேட வேணாம். இங்கே ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே போதும், அங்கேயே சாண்ட்விச் எல்லாமே இருக்கும். சாண்ட்விச் இருக்கும், ட்ரிங்க் இருக்கும், எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் மீன்ஸ் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அது சொன்னேன், ஈஸியாக இருக்கும். கைஸ் இப்போ நம்ம வந்து நான் வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டேன். நான் மோரிசன்ல இருந்தேன்னா இப்போ அப்படியே லிடிலுக்கு போறேன். ஏன்னா இப்போ அங்கே போய் நம்ம ஃபுட்டை பார்த்தோம், இப்போ இங்கே ஏதாவது இருக்கா, ஒரு 2 பவுண்டுக்குள்ள இங்கே ஃபுட் இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். கைஸ் பார்த்த வரையும் அங்கே உள்ள மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. எல்லாம் 345 5 பவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கு. கைஸ் இன்னொரு செமையான ஒரு ஐட்டம் கண்டுபிடிச்சிருக்கேன், காட்டுறேன் பாருங்க. கைஸ் நான் சொன்னல அது இதுதான். நம்ம ஊரெல்லாம் எப்படி இந்த பஜ்ஜி போண்டா சம்சாலாம் நம்ம ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வைப்போம், அது மாதிரி இங்கேயும் இந்த டோனட்ஸு சாக்லேட் கேக்ஸு சீஸ் கேக்ஸு இது மாதிரிலாம் செஞ்சு இந்த மாதிரி போட்டு வச்சிருவாங்க. இதில் என்ன ஹைலைட்னா இதெல்லாம் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் கைஸ். ஸோ இதுலேருந்து தான் நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். A few moments later. கைஸ் ஃபைனலாக அப்படி இப்படின்னு தேடி 2 பவுண்டு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். ஆனால் நான் 180குள்ளேயே முடிச்சிட்டேன் அந்த சேலஞ்சை. இப்போ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னுங்கிறத காட்டுறேன் பாருங்க. நான் வாங்கினது இதுதான். ஆக்சுவலாக இது வந்து மினி பீஸா மாதிரி. இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 129, அதாவது 1 பவுண்ட் 29 பென்ஸு. அதுக்கப்புறம் கூடவே நம்ம இதை சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்காண்டி ஒரு தண்ணி பாட்டில், ஜூஸு தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அவ்வளோவா பிடிக்காது, அதனால இந்த தண்ணி பாட்டில் வாங்கிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 49p தான். ஸோ மொத்தமாக நம்மளோட 2 பவுண்ட் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம், ஆனால் 180குள்ளேயே முடிச்சிட்டோம் சேலஞ்சர். சரி இதை நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு, பொறுத்தா என்னன்னு சொல்கிறேன். நான் கூட என்னமோ நினைச்சேன் வாங்கும்போது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு தெரியல அப்படின்னு. நான் நினைச்சது எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா கம்மியாக தான் வாங்குறோம், அந்த அளவு நல்லா இருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனால் நம்ம பீஸா நம்ம நார்மலாக சாப்பிடுவோம்ல பீஸா, அதே மாதிரி இருக்கு, அதே டேஸ்ட் இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு மைனஸ்னா கொஞ்சம் ஜில்லின்னு இருக்கு, மற்றபடி பீஸா சூப்பரா இருக்கு. 1 பவுண்ட் 29 பென்ஸுக்கு இது சரியான ஒர்த்து.
2 பவுண்டுக்கு சேலஞ்ச் கம்ப்ளீட், சக்ஸஸ். கைஸ், சப்போஸ் நீங்கள் யூகேலேருந்து உங்கள் கையில் வெறும் 2 பவுண்டு தான் இருக்குது, டின்னருக்கு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வரும், கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி யூகேல வேறு ஏதாவது சேலஞ்சு பண்ணணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த சேலஞ்சையும் நம்ம பண்ணுவோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.